வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மந்த் ஆன் மந்த் அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். அதாவது மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மந்த் அப்படின்ற பேர் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சா, ஃபஸ்ட்டு ஃபுல் மூன் பௌர்ணமி இருக்கு இல்லையா? ஒரு பௌர்ணமிலேருந்து இன்னொரு பௌர்ணமி வரது மட்டுமே தான் ஒரு மாதமாக அப்போது கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு பௌர்ணமிலேருந்து இன்னொரு பௌர்ணமி வரணும் அப்படின்னா அதுக்கு 29.5 நாள் தேவைப்படுது. அந்த 29.5 நாளை கணக்கு வச்சு தான் ஒரு மாதம் முடியுது அப்படின்ற மாதிரி கணக்கு வைப்பாங்க. ஸோ 29.5னா அரை நாள்னு கணக்கு வைக்க முடியுமா? அதனால் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 30 நாளாக கணக்கு வச்சாங்க. அந்த 30 நாள் முடியும் போது அது 3 நாளை கால்குலேட் பண்ணுறதுனால மூன்த் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. அது எப்போவுமே நம்ம சொல்லும் போது மூன்த்துன்னு சொல்லி அது அப்படியே மந்த்தாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக மந்த் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் மந்த்துக்கு முன்னாடி அது மூன்த்தாக தான் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஸ்பீடில் நம்ம வண்டி ஓட்டும் போது ஃபைன் போடுவாங்க. ஈவன் நம்ம அதை எப்படி ஓவர் ஸ்பீட்னு தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு ரோட்லேயுமே இந்த ரோடுக்கு இவ்வளோ தான் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த சைன் போர்டை பார்த்துட்டு இந்த ரோட்டில் இவ்வளோ தாங்க போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, பைக்கில் நம்ம ஓவர் ஸ்பீடில் போனோம்னா அதனால் விபத்துகள் ஏற்படும். அதுக்காக தான் இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்படி ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்க. இதை ஒரு வேளை மீறும் போது ஃபைன் போடுறாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் ஸ்லோவோக்கியா அப்படின்ற கண்ட்ரியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்து போகிறதுக்கெல்லாம் ஃபைன் போடுறாங்கப்பா. அப்புறம் எப்படியா ஒரு மனுஷன் நடக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 6 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நடந்தால் ஃபைன் இல்லை. 6 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு அங்கே ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எதுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இதனாலேயும் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதான். வேகமாக நடக்கிறாங்களாம். சில டைம் வேகமாக வரக்கூடிய வண்டினால மோதி ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதனால் அவங்களும் வேகமாக நடக்கக்கூடாது, வண்டியும் வேகமாக ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோலாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள். சாதாரண கொசு தானே அப்படின்னு நம்ம நினச்சி விட்றோமா? எப்போயாச்சும் இந்த கொசு கடிச்சு சரி பரவாயில்ல கடிச்சிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருக்கீங்களா? அதை அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கோவம் வருதுல்ல. அந்த அளவுக்கு இந்த கொசு நம்மளை இரிட்டேட் பண்ணும். அது கடிக்கிறத விட காதுகிட்ட வந்து கொய்யின்னு சொல்லும் போதெல்லாம் ஆஹா கொசு இல்லாத ஒரு லோகத்துக்கு என்ன அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் அப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஸ்லாண்டை டிக்ளேர் பண்ணாங்க. ஐஸ்லாண்டில் கொசுவே கிடையாது. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படி, அதனால் டெஃபினட்டாக இருக்க முடியாது. அதனால் உலகத்திலேயே கொசு இல்லாத ஒரு இடம்னா அது ஐஸ்லாண்டு தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. ஆனால் இப்போது அதை மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. கொசுனால தான் மலேரியா, டெங்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துச்சு. ஈவன் டைஃபாய்டு இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இப்படி எல்லாரும் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்லாண்ட் மட்டும் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ஐஸ்லாண்டு கொசுவே கிடையாது. ஆனால் இப்போ ஐஸ்லாண்டு கொசு உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் சயின்டிஸ்ட்க்கு பெரிய ஷாக் வந்திருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டில் கொசு சர்வே பண்ணாது. ஆனால் அங்கே கூட சர்வே பண்ணுற மாதிரி கொசு ஒரு வேளை இப்போ மியூட்டன்ட் ஆயிடுச்சா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டில் நிறைய சேஞ்சஸ் நடந்ததுனால இது நடந்திருக்கா அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஒவ்வொரு இனத்துக்கும் அந்த இனத்தில் இருக்கிற மிருகமே ஃபீட் பண்ணும். இதை நம்ம கேள்விப்பட்டது தான். ஏன்னா அப்படி தானே நம்மளுடைய உலகமே வடிவமைச்சிருக்கு. சரி, இது ஒரு வகையில் கரெக்டாக இருந்தாலும் மனிதன்ற மிருகம் மட்டும், மனிதன்றது மிருகம் தானே, கரெக்டாக தான் இருக்கும். மிருகங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா மனிதனும் மிருகம் தானே. அப்படி இருக்கும்போது மனுஷங்க மட்டும் தான் மிருகங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் மனுஷங்களால் ஈஸியாக ஃபீட் பண்ண முடியும். ஆனால் எதுக்கு எதை ஃபீட் பண்ணணும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். நான் இப்போ சொல்கிறது மேபி நீங்கள் ஜூக்கு போனீங்கன்னா அங்கே அன்வான்டாலாம் வேறு எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது. அங்கே ஃபீட் பண்ணுறதுக்காக விற்கக்கூடிய பொருளை வாங்கி நீங்கள் ஃபீட் பண்ணலாம், அது தப்பு இல்லை. சரி, மனுஷங்களாம் மிருகங்களுக்கு ஃபீட் பண்ணுறோம், இது நமக்கு இயல்பு தான். ஆனால் ஒரு மிருகம் மனுஷங்களுக்கு ஃபீட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதான் ஓர்கா அப்படின்ற திமிங்கலம் மட்டும் இது வரைக்கும் 34 தடவை மனிதங்களுக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணது மட்டும். ரெக்கார்ட் பண்ணாமல் இன்னும் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது என்ன பண்ணணும்னா அது என்ன இறையை அது சாப்பிட்றதுக்காக பிடிச்சிருக்கோ அப்போ குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கும்போது டக்குன்னு அவங்கக்கிட்ட வந்து அது பிடிச்ச இறையை அப்படியே போட்டுட்டு கிளம்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கான்ஸ்டண்ட்டாக ஒரு 3-4 தடவை நடந்ததுக்கு அப்புறமா ஹெவியாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தெரிய வந்தது தான் இந்த ஓர்கா திமிங்கலம் மனிதர்களுக்கு ஃபீட் பண்ணுது அப்படின்னு. மேபி இது இப்போ நடக்கிறனால நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கலாம். ஆனால் ஓர்காவுடைய ஜென்ரேஷன்ஸாக பார்க்கும்போது முன்னாடி மேபி இவங்க ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணும்போது எதுவும் கிடைக்காத டைமில் ஓர்கா ஃபிஷ்ஷெல்லாம் வளர்த்துருந்தாங்கன்னா, அதாவது ஓர்கா வேல்லாம் வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்காக எங்கெங்கெல்லாம் இறை கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு ஃபீட் பண்ணியிருக்க கூட சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ப்ரிடெக்ட் பண்ணுறாங்க. ஷூஸை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அடம் பிடிச்சிருப்போம். எதை தவிர? ஸ்கூல் ஷூவை தவிர. அது மட்டும் யாரும் அடம் பிடிக்க மாட்டோம். கிடைக்கிறது ஓகேன்னு சொல்லி போட்டு போயிருப்போம். மேபி அது பிஞ்சால் மட்டும் நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், இல்லை பார்க்குறவங்க ஏதோ கேவலமாக நினைப்பாங்க
அப்படின்றதுக்காக மாற்றிருப்போம். ஆனால் எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஷூனா கண்டிப்பாக இந்த ஸ்பைக் ஷூஸாக வாங்கியிருப்போம். ஸ்பைக் ஷூ நம்மலாம் அத்லட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மாவாவது வாங்கி வைப்போம், ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வாங்கியிருப்போம். ஆனால் அதை போட்டு ஜென்ரலான ஒரு டைல் ஃப்ளோர்லேயோ இல்லை சிமெண்ட்லேயோலாம் நடக்க முடியாது. நிறையா மண் இருக்கக்கூடிய மைதானம் மாதிரியான இடத்துல மட்டும்தான் அதை போட்டு நடக்க முடியும், ஏன்னா grip கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் அந்த ஸ்பைக் ஷூ எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? கீழே இருக்கக்கூடிய ஸ்பைக் வச்சா நம்மளால் வேகமாக ஓட முடியும் அப்படின்றது எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னா சிறுத்தை கிட்டேருந்து தான். சிறுத்தை வேகமாக ஓடுறத ஸ்லோ மோல கேப்சர் பண்ணி அதோடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் எங்கே கொடுக்குது அப்படின்றத பார்த்துருக்காங்க. அப்போது அதுக்கு இருக்கக்கூடிய ஷார்ப்பான நெயில்ஸை வச்சு தான் அதால் இவ்வளோ வேகமாக ஓட முடியுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதே மாதிரியான நெயில்ஸை நம்ம ஷூக்கு கொடுத்தோம்னா நல்லா தானே இருக்கும்னு சொல்லி ஷூவில் வச்ச நெயில் நாளடைவில் அந்த ஸ்பைக் ஷூவான ஒரு பிராண்டாக மாறி இப்போ வரைக்கும் எந்த அத்லெட்ஸ்லாம் ஓடுறாங்களோ அவங்களுடைய ஷூவெல்லாம் டெஃபினட்டாக ஸ்பைக் ஷூவாக இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.